வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏன் இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு. வேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி. அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடுமாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக்கு. நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளைக்காரனா இருக்கணும், தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க. குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா? ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்களேன், நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். பாட்டு முடிஞ்சு போச்சுங்க. என்ன விதவிதமா ட்ரெஸ்ல பார்த்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படியே நிக்கிறீங்க? ஐயோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காலத்து இளைஞர்கள், இளம் பெண்களோட நாடி நரம்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க. இருக்கட்டும், சும்மா கனவு கண்டிட்டே இருக்காதீங்க. ராஜா BA பாஸ் பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் எப்படி நிக்கிறது? உலக சமாதானத்துக்காக அவங்கவுங்க உயிரே குடுக்கறேங்கறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடி நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நமக்கு. அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ, புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேல இருந்து வந்து விசில் அடிச்சாரு. அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்க. கைக்கு இருக்கட்டா? சரிங்க. சுமதி, 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 நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள். வேறு என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. ஐயோ, மழை வரும் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. அடேங்கப்பா, தூள். இத கட்டிக்கிட்டு சும்மா டிங்கிட்டுக்கு டிங்கிட்டுக்குன்னு வாங்க. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துலப்பா. இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, ட்ரெஸ் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே, நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்க, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணி? ஏதாவது ட்ரெஸ் எடுத்து. எஸ், பளிச்சுன்னு இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட் உங்களுக்கு. அடேங்கப்பா, பிரமாதமா இருக்கு. அருமையான போடுவேன். எப்போ வாங்கினேன்? ஐயோ, இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே, நான் ரெடி. புறப்படலாமா? அண்ணி,
என்ன நீ இந்த புடவை மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம். டன் டன் டன். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவைதான்ப்பா அழகு. அண்ணே நீங்க சும்மா இருங்க, போய் போட்டுட்டு வாங்க. இல்ல நான் புடவே கட்டிக்கிறேன். ஓஹோ, புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா, அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இதை போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே வாங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். Come on. கம் ஃபாஸ்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூதுவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கான முதல் பரிசாக ரூபாய் 5000 அளிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன். இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். 5000 ரூபாய். 5100, 5500. ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 7000 ரூபாய். 7500. 7500 ஒரு தரம், 7500 ரெண்டு தரம், 10,000. 10,000 ஒரு தரம், 10,000 ரெண்டு தரம், 11000. 15,000. 15,000 ஒரு தரம், 15,000 ரெண்டு தரம், 15,000 மூணு தரம். சுமதிக்கு சொன்னா இன்னொன்னு உறைஞ்சு கொடுப்பா. வழக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா. இப்படி மூஞ்சி மூடிக்கிட்டு தூங்கினா எப்படி மூச்சு விட முடியும்? எங்க போயிருப்பா?